அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. அவங்க வரக்கூடிய 1/7/2005 முதல் விவசாயிகள் வாங்கிய கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகள் கடன்களும், அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்களும், வீட்டு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடி முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல தான் இந்த தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நிலம் இல்லாதவர்களுக்கு, அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களவர்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில நலத்திட்ட உதவிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் எல்லாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டு கடன்கள், ஓகேங்களா? ஸோ அதையுமே தள்ளுபடி செய்ய போவதாகவும், எந்த ஸ்கீம்ல அதை தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்றதையும் தெளிவா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த விவசாய கடன், இந்த நகை கடன்கள், வீட்டு கடன்கள், ஸோ இது எல்லாமே ரெகுலரா இந்த ஸ்கீம்லாம் நம்ம சேனல்ல பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த நகை அடமான கடன்கள், ஓகேங்களா? இந்த நகை அடமான கடன்கள்லாம் கிட்டத்தட்ட 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள், ஓகேங்களா? நீங்க கூட்டுறவு பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ, எனி பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ள இருந்தது அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த நகை அடமான கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம இந்த நகை கடனுக்காக 5 சவரனுக்குள்ள இருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து. இந்த அப்டேட் பார்த்தாச்சு. அடுத்ததா வீட்டு கடனும் இதே சேம் தாங்க. ஸோ இதுல இருந்தா கூட 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும். அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்டு கடனுமே ஹோம் லோனுமே கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்க்க போறது சிறு குறு விவசாயிகள், ஓகேங்களா? இந்த சிறு குறு விவசாயிகள் பாத்தீங்கன்னாக்க பயிர்க்கடன்கள் அவங்கவங்க ஏக்கருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா 50,000 1 லட்சமோ இல்ல 1.5 லட்சமோ இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. சோ இந்த சிறு குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போவதாகவும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? சோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா நம்ம இதுல என்னென்ன பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை இன்று வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக வங்கிக் கடன் பெற்று விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்த பிற முக்கிய அம்சங்கள் என்னன்றத தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80
கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணயம் ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகையாக வழங்க 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் எல்லாம் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஸ்கீம்ல பயன்படுத்திக்கலாம் சொல்லலாம்.